இன்னைக்கு எப்போ யாரை பார்த்தாலுமே ஒன்று வெயிட்டு குறைக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வெயிட்டு குறைக்க கஷ்டப்படுறாங்க. இல்லை அப்படின்னா இந்த சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் இந்த இன்சுலின் எப்படியாவது நடத்திடலாம்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஃபுட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ண பிறகு யாருக்கும் வெயிட்டும் குறையில, யாரும் மாத்திரையும் நடத்தல, யாரும் இன்சுலின் நடத்தல. கரெக்டா? ஸோ இன்னைக்கு நான் எல்லாரும் பண்ண வேண்டிய தப்பு மட்டும் சொல்லி தரேன். இப்போ நான் சொல்கிற உணவுகள் தான் இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. அவருக்கு பார்த்து வாசிக்கிறேன், டக்குன்னு பாருங்க கரெக்டாக இல்லை நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாலி, கருப்பு கவனி அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி, பழைய சோறு கஞ்சி, சிறுதானியங்கள், கோதம்பு தோசை, கோதம்பு சப்பாத்தி, ராகி, ஓட்ஸு, இயற்கையான பழங்கள், இயற்கையான காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் என்ன முளைக்கட்டின வெந்தயம், ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்ப ஃபேமஸ் இப்போ, ஆப்பிள் சைடர் வினிகர், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கரிஞ்சீரகம் பயங்கர ஃபேமஸ் இப்போ, காய்கறி ஜூஸு, காய்கறியில் ஜூஸ் போட்டு குடி. அப்போ ஏபிசி ஜூஸ், ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிறுதானியத்தில் செய்யக்கூட தோசை, பேரித்தம்பழம் ஜூஸு, நிலக்கடலை, பாவக்காய் ஜூஸு, புரோட்டீன் பவுடரு, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, சிறுதானியத்தில் செய்த இட்லி, கரும்பு ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, சிறுதானியங்கள். இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ராபெரி, அப்புறம் ப்ளூபெரி, அப்புறம் சிறுதானியத்தில் செஞ்ச ரவா, பூண்டு இஞ்சியும் போட்டு ஒரு டீ, அப்புறம் கிரீன் டீ, சுத்தமான மோர், சுத்தமான தயிர், நாட்டு மாட்டில் உள்ள பால், நாட்டு மாட்டுக்குள்ள பால், சுரக்காய் ஜூஸ் சொல்ல மறந்துட்டேனே, சுரக்காய் ஜூஸு ரொம்ப ஃபேமஸ் இல்லை சுரக்காய் ஜூஸு, சிறுதானியத்தில் செஞ்ச உப்புமா, உலர்ந்த திராட்சை ஜூஸு, கருப்பு கவனி அரிசி, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பயங்கர ஃபேமஸ், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, முருங்கை இலை, தர்பூசணி ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, வேற என்னது டோஃபு, அப்புறம் சீஸு, சுடுதண்ணி, இஞ்சியில் டீ, செம்பருத்தி பூவில் உள்ள டீ, பூசணி விதை, பம்கின் சீடு ரொம்ப ஃபேமஸ் இல்லை இப்போ, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, யோகா, மெடிடேஷன், எனக்கே தலை சுத்துது பார்த்து வாசிக்கிறதுக்கு, ட்ரெட்மில்லு, கொய்யா இலை, மாங்காய் இலை, காஃபி, வேற என்னது, இவ்வளோதான். இதுதான் இப்போ நான் சொன்ன உணவெல்லாம் நல்ல உணவு தான், உணவில் எந்த குழப்பமும் கிடையாது. இதுதான் இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? ஒன்று வெயிட்டை குறைக்கிறதுக்கு, இல்லைன்னா இந்த மாத்திரையா எப்படியா நடத்திடலாமா, இது இன்சுலின் நடத்திடலாமா, அதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ சொன்ன பேப்பரில் தான் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ட பிறகு கூட ஒரு ஆளுக்கு கூட என்ன பண்ண முடியல, வெயிட்டை குறைக்க முடியலையே. ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 5 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ கிட்டத்தட்ட 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் மட்டும் இன்சுலின் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இவன் 3 நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. 5 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 40 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்த இடத்துல இப்போ 10 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. ஆமாம், ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துல இப்போ 25 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்? ஒரு நோயும் குறையல. நான் இப்போ சொன்ன உணவு தான் இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. என் மெடிக்கல் ஸ்டோர் நம்பர் கூடுது, என் ஆஸ்பத்திரி நம்பர் கூடுது, என் பேஷண்ட்டுக்கு நம்பர் கூடுது. யாருக்கும் நோய் சரியாவே இல்லை, வெயிட்டும் குறையில்லையே. நல்லா கேட்டுடுங்க, அதுதான் விஷயம். நீங்கள் சாப்பிட்ட உணவெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து கரெக்டான விகிதத்தில் இருக்கான்னு தான் முக்கியம். நீங்கள் சாப்பிட்ற உணவுல விகிதம் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேலன்ஸ்டு டயட் சொல்லியிருக்கேனா இல்லையா? நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட். நீங்கள் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டையும் குறைக்க முடியும், இந்த மாத்திரையும் நடத்த முடியும், இந்த இன்சுலின் நடத்த முடியும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் மாத்திரை கூடையும் இன்சுலினு கூடையும் சாப்பிட்டு எல்லா காம்ப்ளிகேஷனும் வரும். அப்படியே நம்ம செத்து போயிட வேண்டியது, வேறு வழியே கிடையாது. ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சேன், 140லேருந்து 70 கிலோ. எப்படி குறைச்சோம்? நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடணும்னு சொல்லலை. ஓடினால வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல 1 கிலோமீட்டர் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்க முடியும். 1 கிலோமீட்டர் நீங்கள் ரோட்டில் நடைபயிற்சி பண்ணாலும்
40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி பண்ணியோன்னு வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னோட போய் அது எல்லாமே. 42 கிலோ வெயிட் குறைச்சேன். 128லேருந்து 86 கிலோ. எப்படி குறைச்சோம்? ரோட்டில் ஓட சொல்ல முடியுமா இந்த ஆளை? 128 கிலோ, 60 வயசு, ஒரு 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்களை ரோட்டில் ஓட சொல்ல முடியுமா? என்ன ஆகும் ரோட்டில் ஓடனா? இவங்களுக்கு போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க. அதனால் ஓடலன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வெயிட் உள்ள ஆள் இல்லை. புரிஞ்சுதா புரியலையா? அப்போ வெயிட்டை குறைக்கணும்னாலும் சரி, பேலன்ஸ்டு டயட்டு தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டு தான் முக்கியமே தவிர நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டா ஒன்றும் வெயிட்டும் குறைக்க முடியாது. நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றதுனால இந்த மாத்திரை நிறுத்த முடியாது, இந்த இன்சுலினும் நிறுத்த முடியாது. நீங்கள் வெந்தயமோ கருவேப்பிலையும் கரிஞ்சீரகமும் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் பாவக்காய் ஜூஸும் குடிச்சிட்டு ஒன்றும் வெயிட் ஒன்றும் குறைக்கணும் முடியாது. புரிஞ்சுதா புரியலையா? பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடல் பருமனால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதுங்க. ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது உதவி தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நிறைய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நிறைய பேர் இந்த பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். இதை தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ளூபெர்ரி, பம்கின் சீடு, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடுன்னு. புரிஞ்சுதா புரியலையா? அந்த உணவெல்லாம் நல்ல உணவு தான். உணவில் எந்த பிரச்சனை கிடையாது. பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும், இந்த மாத்திரை நிறுத்த முடியும், இன்சுலின் நிறுத்த முடியும். விருப்பம் இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். ஓகே, ஸ்டே டியூன்.